ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீரை தாங்க இன்னைக்கு. கீரைன்னா நம்ம பொடியை வச்சு எப்படி கீரை குழம்பு செய்கிறது, கீரை சாப்பாடு எப்படி சாப்பிட்றது, கீரை குழம்பு சாப்பாடுன்ற மாதிரி சாதம் ஆல்ரெடியாக வடித்து வச்சுட்டேன். நான் நேற்று வீடியோ எடுக்கலான்னா குழம்பு தாளிக்கும் போதே வந்து டக்குன்னு இதாகிடுச்சுங்க, கேஸ் தீர்ந்துருச்சு. குழம்பு செஞ்சு சூடு பண்ணேன். அப்புறம் புளிக்குழம்பு இருந்தது, அதை விட்டேன். இன்றைக்கி வந்து நேற்று வியாழக்கிழமை கீரை செயல் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பாவக்காயும் இருக்குது நம்ம செடியில் விட்டது, குட்டி உண்டு காய். சரி, இன்றைக்கி கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி நம்ம கீரை பொடி போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கீரை என்ன கீரை அப்படின்னா வெந்தயக்கீரை. ஆல்ரெடியாக சீரகம், எல்லாமே போட்டு இதில் வரமிளகாய், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பொடி. இது ஹாஸ்டலுக்கு தங்குற பிள்ளைங்களுக்கு, வெளியில் அர்ஜென்ட்டாக ஹாஸ்டலுன்னு சொல்கிறேன். நம்மளே டக்குன்னு கிளம்பணும்னா நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னும்போது நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். அப்படியே சாத்தில், சுடு சாத்தில் இப்படி எண்ணெய் காய வச்சு நமக்கு தேவையாக இருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, லொட்டு லொஸ்குன்னு போட்டு அது கொஞ்சம் சூடான உடனே இந்த கீரை இது பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அப்படியே சாத்தை எடுத்து கிளறி சாப்பிட்றது. ஆனால் இது நம்ம கீரை சாப்பிட்ட மாதிரி வந்துடுச்சா. வெந்தயக்கீரை எல்லாம் மேக்சிமம் கீரை எல்லா கீரையுமே எடுக்கணுங்க. இந்த வெயிலுக்கு காய், நார் சத்துள்ள காய், எல்லா காயுமே நம்ம எடுத்து சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி நான் இதுக்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் பாருங்கள் லேசாக கீறி வச்சுருக்கிறேன். 2 வரமிளகாய் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. பூண்டு ஒரு 4 பூண்டு, பெரிய பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் செஞ்சு சாப்பிட்லாம். வெளியில் இருக்கிற பசங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. பூண்டும் போட்டிருப்பேன், இந்த பொடியில் பூண்டும் போட்டிருப்பேன், புளி போட்டிருப்பேன், எல்லாமே போட்டிருப்பேங்க. இது உப்பும் போட்டிருப்பேன். சாதத்தை கொட்டி எண்ணெய் கழித்து தேவை இருந்தால் அந்த பிள்ளைங்க வேர்க்கடலை ஏதாவது ஒன்று, வேர்க்கடலை இல்லை சென்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி போட்டு அப்படியே கொட்டி சாப்பிட்டு தாளித்து சாப்பிட்லாம். கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம டேஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்லாம் போட்டு அப்படின்றதுக்கோசரம் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். வெந்தயக்கீரை ஒரு சின்னதாக கசப்பும் இருக்காது, சொகுப்பும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம போட்டோம்லன்னா அந்த புளிப்பு தன்மையை வந்து எடுத்துடும். பூண்டு போட்டேன், வரமிளகாய் போட்டேன், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டேன். அடுத்தது செய்யலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்கிறவங்களுக்கு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம அடிக்கடிக்கு வந்து நமக்கு இதை கற்றுக் கொடுத்தவங்க ஞாபகம் அடிக்கடிக்கு வரும். யாரும் கற்றுக் கொடுக்கல, எங்கள் அப்பா தான். அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, மெயினாக முருங்கைக்காய் இருந்தால் போகிறோம். அவருக்கு ஒரு தேங்காயை உடச்சி
அப்படியே இந்த மாதிரி கீட்டு போட்டு கொட்டி அந்த குழம்பு தாளிக்கும் போது தேங்காய் போட்டுருவேன். அந்த எண்ணெயில் வணங்கும் போது அவருக்கு அது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, செம்மையாக ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட் வந்து எனக்கும் பிடிக்கும், எங்கள் பசங்களும் சாப்பிடுவாங்க. அது கிண்டல் பண்ணுவாங்க, விசேஷமான குடும்பம், அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா. ஆனால் அவர் சொல்லி கொடுத்தாரா இல்லையோ, கிராமத்தில் தேங்காயை வச்சு அவங்க இந்த மாதிரி தான் குழம்பு, பருப்பு குழம்புல எதுனாலும் போட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து வணக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இதுதாங்க இதோட வேலையை. ஆனால் இது கொடுக்குற இந்த கீரை கொடுக்குற நன்மைகள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கீரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். இது இப்போ நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் வரும். தக்காளி போட்டுருக்குறோம் இல்லைங்களா, நான் ஆல்ரெடியாக வந்து அது தம்பி கொண்டு போகிறதுக்கோசரம்னு சொல்லிட்டு புளியும் போட்டு அப்படியே அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தும் இல்லைங்களா, அப்போ புளியும் போட்டு வறுத்துருப்பேன். அது வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். பெருங்காயம் போட்டிருப்பேன், எல்லாமே போட்டிருப்பேன். இது நம்ம எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கிற பில்டப், நம்ம டேஸ்ட்டுக்கு இது போட்டிருக்கிறேன். இந்த பொடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எண்ணெய் போட்டு எண்ணெயை நல்லா மிதக்கிற அளவுக்கு செஞ்சு சாப்பிட்ணும் நல்லா நினைக்காதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்க இந்த ஓடி பாடி வேலை செய்கிறவங்க பாருங்க, வெயில் பார்க்காம அது அவங்களுக்கு வெயில் கூட எவ்வளோ தெரிஞ்சுட்டு ஓடி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சாப்பிட்ணும். இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. நம்ம சாப்பிட்டு போய் நவுலே உட்காந்துட்டு ஃபேன் காற்று ஒரு செகண்ட் இல்லைன்னா கூட நம்ம ஆண் சொல்லிடுறோம், குடிச்சிடுறோம்ப. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டாவே நமக்கு இப்போ வந்து 30 வயசு 25 வயசு 40 வயசு அந்த இருக்கிறவங்க எல்லாருமே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். கொரோனா டைமில் பயந்துட்டு இருந்துப்போம், கொரோனா நமக்கு அட்டாக் பண்ணுமா மனுஷனுக்கு. இப்போல்லாம் எதுக்கும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் எது வரும், எது நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்புகளை நம்மளே நம்ம கற்றுக்கிறோம்ப. அதனால மேக்சிமம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் நைட்டில் இருந்தாலும் சரி, அப்படியே மொட்டை மாடியிலையா இல்லை வெளியிலையா எங்கேயோ ஒரு வாக் மாதிரி பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா காலகட்டம் இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்க நமக்கு. நான் பொடியிலே வந்து உப்பு போட்டிருப்பேன், ஒரே ஒரு துளி மட்டும் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து போடணுன்னு அவசியம் இல்லை, சப்போஸ் ஒரு இதெல்லாம் அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம கருவேப்பிலை பொடி, இது புதினா பொடி, இதெல்லாமே நம்ம போட்டு இப்படி வச்சுட்டோம்லான்னா நமக்கு தேவை இருக்கும்போது டக்குன்னு புதினாவெல்லாம் கிடைக்காத டைமுக்கு போய் டக்குன்னு புதினா கிடைக்கணும், கிடைக்கிது சில நேரத்தில் கிடைக்கிறதில்ல. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நிலைக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்ல மண் இருக்கும் போட்டு அழைச்சிட்டு நெவுல்லே காய் போட்டு அந்த அரைக்கும் போது மட்டும் கொஞ்சோண்டு நம்ம இப்போ நான் வறுத்தம் பாருங்கள், வெள்ளிக்கீரை வறுக்கும் போது பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. புதினா கருவேப்பிலெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வணக்கிட்டு அந்த பொடியை போட்டு சாத்தை எடுத்து கொட்டிக்கிட்டோம்னா தக்காளி சாதம், பிரியாணி அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து அது வந்துடும். இப்போ இதோட வேலை முடிஞ்சது. ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க.
இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. கடைக்கு எடுத்துகிட்டு போவேன். ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. நான் சாரீஸ் போடும்போது அவங்கள காட்டியிருப்பேன். ஃப்ரெண்டுன்னு இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டிலேருந்து இங்கேருந்து கேஸ் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு தயிர் போட்டு சாப்பிட்ட அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு போனேன். கடையிலே ப்ரெட்டு இருந்தது. ஆள் 2 கிட்ட மதியானம் ப்ரெட்டு சாப்பிட்டு அந்த தயிர் கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளரு குடிச்சுங்க. அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. அவங்க நேற்று கொஞ்சோண்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதில் பெருங்காயம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும் இந்த சமையலுக்கு. சாதத்தை எடுத்து கொட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நேற்று போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி செய்ய முடியாதுங்க. எதாக இருந்தாலும் சண்டே தான். சண்டே வீட்டில் இருக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக எடுத்து நம்ம காய போட்டு வச்சுக்கலாம். அந்த கீரோட வாசம், அந்த வெந்தயமெல்லாம் போட்டு நம்ம அந்த பொடியை ரெடி பண்ண பாருங்க, சரியான வாசம். வாயில் எச்சு ஊறுது. அப்படியே இதில் இருக்கிற பொடியோட வாசம் அந்த அளவுக்கு. பாருங்க, கீரை கலரு வந்து நம்ம வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. கீரை குழம்பு வச்சு நம்ம செஞ்சால் எப்படி கலர் வருமோ அதே கலர் தாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. பாய். ஓம் ஸ்ரீ கலகேசிதர் நமோ நமக நமோ நமக நமோ நமக. இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப நன்றாக பார்த்துக்கோங்க எல்லாருமே.